சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் முறைப்படி அனுமதி பெற்றிருந்தும் அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்க நகராட்சி நிர்வாகம் தடை ஏற்படுத்தியதாக காங்கிரஸ் வேட்பாளர் ராமசுவாமி குற்றம் சாட்டியுள்ளார். தனது ஆதரவாளர்களுடன் பெரியார் தேவர் சிலைகளுக்கு மாலை அணிவித்த அவர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்க சென்றார். அப்போது நகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள அண்ணா சிலையின் முன்பக்க கதவு மூடப்பட்டதால் வெகுநேர காத்திருப்பிற்கு பிறகு உதவியாளர்கள் மூலம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள பி திருவேங்கடபுரத்தில் கட்டி முடித்து 1.5 மாதத்திலேயே பாலம் சேதமடைந்ததால் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். கட்டுமானத்தில் தரமில்லாததால் பாலம் இடிந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து வெம்பக்கோட்டை ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்துமாணிக்கத்திடம் கேட்டபோது இது தொடர்பாக புகார் ஏதும் வரவில்லை என்றும் பாலத்தை நேரில் பார்வையிட உள்ளதாகவும் தெரிவித்தார். திராவிட கட்சிகளை வீழ்த்துவதே தங்களின் நோக்கம் என பரமக்குடியில் பேசிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தொகுதியில் ஜான் பாண்டியன் போட்டியிடுகிறார். இதையொட்டி பரமக்குடியில் உள்ள இம்மானுவேல் சேகரன் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய ஜான் பாண்டியன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்களின் வெற்றி குறித்து நம்பிக்கை தெரிவித்தார்.